ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. ஸோ எஸ்ஏ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். பட் திரும்ப ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா, எஸ்ஏ எக்ஸாமுக்காக நம்ம ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 21 மண்டே அன்னைக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஏப்ரல் 21 ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ், அந்த ஏப்ரல் 21 ஒரு கிளாஸ் நடக்குங்க. சரிங்களா? அது முழுக்க எல்லாருக்குமே ஃப்ரீ. அந்த 21 நடத்தின கிளாஸ்ல இருந்து 22 ஒரு டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவோம். அன்னைக்கு என்ன நடத்துறோமோ அதுல இருந்தா கொஸ்டின்ஸ் இருக்கும். 22 டெஸ்ட், அந்த டெஸ்ட்டும் நீங்க எல்லாருமே எழுதிக்கலாம், ஃப்ரீ டெஸ்ட். ஓகே, அந்த டெஸ்ட்ல நீங்க 90% மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான எஸ்ஏ ஆஃப்லைன் கிளாஸ் ஃபுல்லாவே ஃப்ரீ. சரிங்களா? ஸோ நீங்க இந்த எஸ்ஏ ஆஃப்லைன் கிளாஸ் ஃப்ரீயா வந்து அட்டன் பண்ணும்போது கிளாஸஸ் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃப்ரீயா வந்துடும். பிடிஎஃப் மெட்டீரியலும் ஃப்ரீயா வந்துடும். இது எல்லாமே நீங்க வந்துட்டு அந்த 90% மேல ஸ்கோர் பண்ணலாம். ஓகே சார், அந்த கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் வேணும், மெட்டீரியல் புக்கா வேணும் அப்படின்னா அந்த பேப்பர் காஸ்ட் மட்டும் தான் நீங்க தர மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஃபீஸ் மினிமமா தான் இருக்கும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், நீங்க டெஸ்ட்ல 80% 90% ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸ் ஜஸ்ட் 1000 rupees. சேம் டைம் உங்களுக்கு அந்த 1000 rupeesல டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா வந்துடும், பிடிஎஃப் மட்டும் ஃப்ரீயா வந்துடும். உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வேணும்னா மட்டும் நீங்க பேப்பர் காஸ்ட் தர மாதிரி இருக்கும். 70% 80% ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் 2000. சேம் அதே தான், அந்த பேப்பர் காஸ்ட் கூட தரமா இருக்கும். இல்ல எனக்கு அந்த ஆன்லைனே ஓகே அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம். மொத்தத்துல ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஃபீஸ் 2000. நீங்க 70% 80% எடுத்தீங்கன்னா, 60% 70% எடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ் 3000. 50% 60% எடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் கிளாஸ்க்கான ஃபீஸ் 4000. நீங்க 50% கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸ் ஃபீஸ் 8000. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபீஸ். ஓகேவா? ஆனா இந்த 8000 ஃபீஸ்ல வர்றவங்களுக்கு நீங்க 50% கீழே ஸ்கோர் பண்ணி 8000 பேக்கேஜ்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பிரிண்ட் அவுட் கொடுத்துருவோம், மெட்டீரியலும் கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த 50%, 60%, 70%, 80%, 90% ஆஃபர் வருது இல்ல, அவங்க மட்டும் பிரிண்ட் அவுட்டுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஹிட்லர் பேட்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். ஓகேவா? ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா கொடுமைக்காரரு. அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர். ஓகேவா? ஒரு கொடூரமான மனுஷன். அந்த மாதிரி கொடூரமான மனிதன் யார் இருக்காங்களோ அவங்க தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? அதனாலதான் ஹிட்லர் பேட்ச் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். இந்த பேட்ச் வந்து ஹிட்லர் பேட்ச். ஓகேவா? சரி, நீங்க மண்டே கிளாஸ்க்கு வரும்போது உங்களோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். ஓகேவா? ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். நீங்க இந்த ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னா ஓகேவா, என்ன பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களை கைட் பண்ணிக்குவோம். நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஓகேவா? அதனால திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சிக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் இந்த தகவலை உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. 21 ஃப்ரீ கிளாஸ், 22 அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட். டெஸ்ட்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 23 ஹிட்லர் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, சரி, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம் தான் வந்தோம். அதனால ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோல் பின்னாடி ஓடி என்னதான் மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு குடும்பக்காரராக இருந்தாலுமே கூட அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் வாழ்க்கையில வெற்றி பெற்றவர், ஜெயிச்சவர், அவரோட கோல் அடைஞ்சவர். ஒரு நாட்டையே தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்கிறதுலாம் சாதாரணமா கிடைக்காது. ஓகேவா? அவர் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட்ல தான் வரல, ரொம்ப அடிமட்டதான் வந்தவர். ஆனா அடிச்சு துவச்சு அந்த இடத்துக்கு போனார் அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் ரீசனு. ஓகேவா? அதுக்கு அவர் கையாண்ட வழி தவறானதுதான். பட் ஆனா அவர் செஞ்சுட்டாரு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஒரு ஹிட்லர் மாதிரி இருந்தீங்கன்னா தான் வரப்போற எஸ்ஏ எக்ஸாம்ல கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. அகாடமி திருச்சியில இருக்கு. 21 ஃப்ரீ கிளாஸ் இருக்கும் எஸ்ஏக்கு. இது ஒரு ரொம்ப ஆஃப்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.